கண்டென்ட் கொடுக்குறக்காண்டி நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க, இல்ல எது முடிச்சும் கூட இறங்குடா. எங்க வேணா போயிட்டு வாங்கடா ஆனா கண்டென்ட்டும் கொடுக்குற பேர்ல வந்து மக்களை போட்டு சாவடிக்காங்கடா. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒருத்தன் இவன் பண்ணுகிறான், ஒருத்தன் அவன் பண்ணுகிறான், இவன் நான் தான் எழுதுனங்கிறான், இவன் தான் எழுதுனங்கிறான். எவன்டா எழுதுனது புரியல. இவனுங்க வந்துட்டு ஒரு சாய்ஸ் எடுத்துக்கிறானுங்க. இது வந்துட்டு எனக்கு ஒரு இதா கொண்டு போய்க்கிறேன், எனக்கு சாதகமா கொண்டு போய்க்கிறேன், இங்கிட்டு எனக்கு சாதகமா எப்படி ராணுவ சத்தியவனியத்தை ஒரு சாதகமா கொண்டு போனாங்க அவங்க. நான் 2 பேர் நாமினேஷன்ல இருக்கனால அந்த மாதிரி வந்துட்டு கண்டென்ட் கொண்டு போறாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு தர்ஷிகா அண்ட் ஸ்டாஃப் பயங்கரமான ஒரு ஃபயர் போயிட்டு இருக்குது. அது என்ன ஃபயருங்கிறத நான் சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. அண்ட் ஒரு 20 பேர் பார்த்திருந்தாலும் இந்த வீடியோ மூலியமா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் 20 லைக் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போகுது தர்ஷிகாவுக்கும் நம்ம ஸ்டாஃபுக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகான்னு நிறைய போர்ட்லயும் சரி, போர்ட்ல வந்துட்டு சத்யா அண்ட் பவித்ரா அந்த மாதிரி எழுதியிருந்தாலும் சரி, இங்கிட்டு தர்ஷிகா விஜய் விஷால் அந்த மாதிரி வந்து கண்ணாடியில பாத்ரூம் கண்ணாடி எழுதியிருக்கிறது வந்து காலையில இருந்தே பயங்கரமான இஷ்யூ போயிட்டு இருக்குது. அது வந்துட்டு யார் தான் எழுதுனது, யார் தான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அது வந்துட்டு வர்ஷினி வந்துட்டு பயங்கரமா வந்து அவங்க வந்து கோபத்துல வந்து சில பல வார்த்தைகள் விட்டுறாங்க. சில பல வார்த்தைகள்னா பயங்கரமான வார்த்தைகள், முடிய பிடிச்சி இருக்கிறதா இருக்கட்டும், மயிருங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு அந்த ஒரு இன்சிடென்ட்ல பார்க்க முடிஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க எப்படி பேசலாம், ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஒரு இது பண்ணலாமா, இந்த ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாமா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க ஒரு பக்கத்து போராட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ராணுவ முத்துக்குமார் இவங்க எல்லாருமே இவங்க ஒரு பக்கத்து போராட்டம் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் எப்படி நீங்க இப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஒரு பக்கத்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்ட என்ன மஞ்சரி வந்துட்டு இதை யார் தாண்டா பண்ணா லாஸ்ட் முடிக்க சொல்லுங்கடா, நான் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்லாம் எதுவுமே தரமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யார் தான் பண்ணா இது மாதிரிலாம் பண்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா, ஒரு அறிவுங்கிறதே சுத்தமா இல்லையா, ஒருத்தங்கள வந்துட்டு இப்படி ஒரு இது கொச்சையா பேசிருக்கீங்களா. இப்ப வந்துட்டு இந்த பேர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கம் இல்ல, உங்களுக்கு தாண்டா இது அசிங்கம், உங்களுக்கு தாண்டா இதை பண்ணவங்களுக்கு தாண்டா அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லி திட்டி இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு தர்ஷிகாவை பார்த்து திட்டவும் தர்ஷிகா தான் எழுதியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தர்ஷிகானாலதான் பண்ணிக்கா தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ட்ரிகர் பண்ணி பேசியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம தர்ஷிகா வந்துட்டு பயங்கர கோபமா வராங்க. நான் எப்படி பண்ணேன்னு சொல்றீங்க, என் பேர் இருந்தாலும் நான் பண்ணனா, நான் எப்படி எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கோவப்பட்டு உள்ள போயிடறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மஞ்சள் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணா முட்டி போட்டு இந்த பிரின்சிபல் வந்துட்டு வார்த்தைகள் அதிகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்களே, அதுக்கு வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு எங்கள்கிட்ட சாரி கேட்கணும், சாரி கேட்கலன்னா நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு யாருன்னு சொல்லுங்கடா, இதை சொல்ற வரைக்கும் நாங்களும் வந்துட்டு இது பண்ண மாட்டோம், நாங்களும் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டோம், நானும் முட்டி போடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி சேர்ந்து முட்டி போட்டுட்டு அவங்க வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது இந்த ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம தர்ஷிகாவே வந்துட்டு இந்த இது நான் தான் எழுதுனேன், விடுங்க இந்த மேட்டர் விடுங்க, இது வந்து நான் தான் இருந்தேன், இந்த பேச்சை விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க உள்ள இருந்து வந்து கோவமா பேசுறத பார்க்க முடிஞ்சு. இந்த ஒரு கோவம் வந்துட்டு அவங்க வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணாங்களா, இல்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு நான் தான் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி பண்ணாங்களா, இல்ல வந்துட்டு அந்த பிரச்சனையை முடிக்கணுங்கிறக்காண்டி பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்துட்டு இருந்தாலும் வந்து பயங்கரமான கோவமாய் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் தானே பண்ணேன் விடுங்க, நான் தான் பண்ணேன், இது யாரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பயங்கரமா கோவமா வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மஞ்சரி இவங்க எல்லாம் வந்துட்டு என்ன அந்த பொண்ணு இப்படி பேசுது, இந்த பொண்ணுட்டு வந்துட்டு நாங்க சாப்பிட்டா தானே கேட்டோம், நாங்க ஹார்டாலாம் கேட்கவே இல்லை, இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம், யாரும் வேணாங்கிற மாதிரிலாம் நாங்க பேசவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்துட்டு இந்த ஒரு நேம் ஹார்ட்டின் போட்டு எழுதின பயங்கரமான இஷ்யூ வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு தீர்வு வந்துட்டு எப்பதான்டா முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்குது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது, இந்த நிலைமை எங்க தான் போகுது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.